32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நமக்கு போதித்து நாம நடக்க வேண்டிய வழியை காட்டி நமக்கு ஆலோசனை தந்து நடத்துகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருப்பேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுத்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்றார். பாருங்க, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தார்.